தொடர் விடுமுறையொட்டி நாளை முதல் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளோடு கூடுதலாக 580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்ட ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு. ரேஷன் அட்டைக்கு தலா 50 காசுகள் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவிப்பு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை? நாடாளுமன்ற நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்வதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். பாஜக ஆட்சியின் அவலத்தை மூடி மறைக்கும் ஒரு பகுதிதான் அயோத்தி கோயில் திறப்பு. ராமராஜ்யம் அமைந்தால் சமூக நீதி தூக்கி எறியப்படும் என தொல் திருமாவளவன் விமர்சனம். அசாம் மாநில பாஜக அரசு எத்தனை தடைகள் போட்டாலும் தடையை மீறி இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை தொடரும். கவுகாத்தி நகருக்குள் யாத்திரை நுழைய பாஜக அரசு தடை விதித்த நிலையில் ராகுல் காந்தி பேட்டி. தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 11லிருந்து 15 விழுக்காடாக உயர்த்தியது மத்திய அரசு. உடனடியாக அமலுக்கு வந்த வரி உயர்வால் தங்கம் வெள்ளி விலை மேலும் உயரக்கூடும் என தகவல். உசிலம்பட்டி திமுக சேர்மன் சகுந்தலா அதிமுகவில் இணைந்ததால் திமுகவில் சலசலப்பு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் திமுக சேர்மன். அதானி நிறுவனத்துக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடாத உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதிகள் கண்டனம். பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிய உள்ளோம். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனைக்கு பின்னர் எம்பி கனிமொழி பேட்டி. குடும்பத்திற்காக குடும்பத்தினர் நடத்திய மாநாடுதான் திமுக இளைஞரணி மாநாடு. மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் தகுதி இல்லாதவை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2 நிபந்தனைகளை விதித்தார் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன். தனது சிந்தனைகளோடும் கொள்கைகளோடும் ஒத்துப்போகும் கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி. சென்னை விமான நிலைய ஓடுபாதைக்குள் பறந்து வந்து விழுந்த மிகப்பெரிய பலூனால் பரபரப்பு. பலூனை பறக்கவிட்டிருந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. கலப்படத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசுக்கு ஆளுமை இல்லையா? கள்ளுக்கு தடை விதித்த தமிழக அரசுதான் குற்றவாளி என கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி ஆவேசம். ஆளுநர் நிகழ்ச்சிக்கு வந்தால்தான் மாணவர்களுக்கு வருகை பதிவு என வெளியான தகவலுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு. வருகை பதிவு என சொல்லாவிடில் மாணவர்கள் வெளியில் சென்று விடுவார்கள் என்று துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம். திருச்சி அருகே பட்டா மாறுதல் செய்ய 7000 ரூபாய் லஞ்சம். வேம்பனூர் கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ். ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள OS ஷர்மிளா தேர்தலுக்கு ஆயத்தம். பேருந்தில் சென்று மக்களிடம் உரையாடினார் OS ஷர்மிளா. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள சாந்தனின் உடல்நிலை மிக மோசம். கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை பாதிக்கப்பட்டிருப்பதால் சென்னையில் சிகிச்சை அளிக்க சிறை கைதிகள் உரிமை மையம் வேண்டுகோள். மதுரையில் நாளை திறக்கப்பட இருக்கும் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு. 500 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல்.